மஷ்ரூம் கேப்சிகம் ஃப்ரைட் ரைஸ்க்கு மஷ்ரூம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கேப்சிகம் கட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியனுடைய அந்த மேலே க்ரீன் கலர் பார்ட்டு, அது இல்லாமல் கீழே இருக்க அதோடைய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 7-8 பல்லு பூண்டு இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி அரிசியை ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 5லேருந்து 6 டம்ளர் தண்ணி சேர்த்து, தண்ணி நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் எண்ணெய், ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். அரிசி வெந்துருச்சான்னு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு வாட்டி கிளறி பார்த்துக்கலாம். அரிசி நல்லா வெந்து வந்ததும் தண்ணியை வடிச்சிட்டு சாதத்தை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். பூண்டோட கலர் மாறினதும் நம்ம வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், வெங்காயத்தால் இருக்கக்கூடிய வெங்காயம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்துடைய கலர் மாறின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். குடமிளகா லைட்டாக வதங்கினா போதும். இப்போது இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மஷ்ரூம்லேருந்து இருக்கிற தண்ணியிலேயே நல்லா வதங்கி வந்துடும். மஷ்ரூம் நல்லா வதங்கினதும் நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசி உடையாமல் மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். இப்போது இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக வெங்காயத்தால் அது மேலே தூவிக்கலாம். ரொம்ப சிம்பிளான மஷ்ரூம் கேப்சிகம் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.